எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு சொல்லி தர போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தண்ணி, உடச்சக்கடலை 2 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், கேஷ்யூ நட்டு 2 டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டீஸ்பூன் நெய், ஒரு கப்பு தேங்காய் வேணுங்க. இதுக்கு முதல்ல இந்த அவலை கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப குழகுழான்னு வேண்டாங்க, இது பாருங்கள், அவ்வளோதாங்க. அவல் வந்து நனைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு மூடி தேங்காய் இருக்குது பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் நிறைய போடணுங்க. போட்டு நல்லா இந்த அவலோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். இது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்தெல்லாம் வந்தால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. வெல்லம் வந்து பாருங்கள், நீங்கள் பனவெல்லம் கூட சேர்த்துக்கலாம், சர்க்கரையும் போட்டுக்கலாம். வெல்லத்தை வந்து தேவைக்கு போட்டுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றோம்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பனவெல்லமாக இருந்தால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு அவலுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊற விட்டுருங்க. இந்த நெய்யில் கொஞ்சம் தாளிக்கிற வேலை இருக்குது, அது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், கேஸை பற்ற வச்சு இந்த நெய்யை வந்து இதில் விட்டுருங்க. பாருங்கள், பேன் சூடானதும் முதல்ல இந்த கேஷ்யூ நட்டை வறுத்தையில் கொட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் பாருங்கள். கேஸை ஸ்லிம் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சுருக்கேன் நான். அடுத்தது இந்த உடச்ச கடலை வழுப்பட்டாச்சு பாருங்கள். அடுத்தது கருப்பு எள்ளு, ஜஸ்ட் வந்து புரிஞ்சு வர்ற வரைக்கும். இந்த நெய்யை அப்படியே இந்த அவலில் கொட்டிடுங்க. இந்த வறுத்து வச்ச இந்த கேஷ்யூ நட்டு, உடச்ச கடலை எல்லாத்தையும் இதில் போட்டு இந்த ஏலக்காய் பொடி அதில் தூக்கிடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினாங்க. ஊறினா ரொம்ப சாஃப்டாகிடும். இந்த ஏலக்காய் வாசனை, இந்த வெல்லம், இதெல்லாம் பசங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லது. இது நீங்கள் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஸ்டோர் பண்ணியெல்லாம் வச்சா நல்லா இருக்காதுங்க. இது வந்து எல்லாம் நம்ம பச்சையாக பண்ணுறதுனால அன்னன்னைக்கு நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. அதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு பார்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க.